நான் விடுறதுக்குள்ள நெருப்பு காட்டுறேன். அக்கா வேண்டாம் அக்கா, எனக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. உங்களால இதை தாங்க முடியாதுக்கா. எனக்காக நீங்க ஏன்க்கா கஷ்டப்படணும்? அப்பா கிட்ட நான் பேசுறேன்க்கா, ப்ளீஸ். இல்ல சித்ரா, உன்னோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். நான் மட்டும் ஒத்துக்கலனா நீ பண்ண எல்லாத்துக்குமே அர்த்தம் இல்லாம போயிடும். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் எப்படியாவது முடிச்சு காட்டுவேன். அப்போ நீ இப்ப வேலைய ஆரம்பிக்கலாம். அது மொத்தமா 2000 லிட்டர் சம்பு. நான் காலையில பாக்குறப்போ 1 இன்ச் கூட கேப் இருக்கக்கூடாது. மொத்தமா அது நிரம்பி வலியணும். உன்னால முடியுமா? கண்டிப்பா முடியும். அம்மாடி, நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு சுலபம் இல்லம்மா. உன்னால முடியுமா? ஏய், என்னடி அவகிட்ட அம்மாடின்னு பாசமழை பொழியிற? உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? ஐயோ, இதே அந்த அம்மாடி இல்லைங்க, அம்மாடி. எப்படி உன்னால முடியுமா? அப்படி. ஏய் படி. மூஞ்சியும் முகர கட்டையும் மழுப்புற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்ட. இதுக்குதான் சொன்னேன் உங்ககிட்ட. ஏய் சுகுணா, அவளுக்கு தேவையான குடத்தை போய் எடுத்து வந்து கொடு. எங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு அவளுக்கு யாராவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு தண்டனை ரொம்ப கொடூரமா இருக்கும். கர்ணா, இந்த புக்கெல்லாம் எடுத்து வர போய். எதுக்கு இன்னும் நின்றுருக்கீங்க? கலைஞ்சு போங்க எல்லாம். அக்கா, ஏன்க்கா இதெல்லாம் பண்றீங்க? என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு தான் பிரச்சனை இருக்குல்ல, ரொம்ப நேரம் முடிச்சிட்டு கூடாது. உள்ள போய் தூங்க. வாடி. இவ்வளவு பெரிய தொட்டியா இருக்கே. அப்ப நான் இன்னும் வேகமா நிரப்புனாதான் காலையிலக்குள்ள ஃபுல் ஆகும்.
விடியறதுக்குள்ள ஃபுல்லாக்க போகுது. பேசாம நம்ம ஏதாவது பண்ணலாமா? நம்ம பண்ணாலும் இவன் திமிரா வேண்டான்னு சொல்ல போறான். சொன்னாலும் பரவாயில்ல, நம்மளே போய் ஹெல்ப் பண்ணுவோம்.